வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ளே அதிசாரமாக வந்த குரு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி லாபஸ்தானத்தை தொடப்போகிறார். அதனால் கொஞ்சம் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் தன் பார்வையை உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்குள்ளார வைக்கிறார். சனி பகவான் அங்கே இருக்கிறவனுடைய எஃபெக்ட்டு கொஞ்சம் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கும். அது ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எதிர்பாராத லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறது. இந்த குருவின் பார்வையானது மகர ராசியின் மேலே விழும். அதனாலே 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ரிணரோக சத்துரு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடமான விருச்சிக ராசி மேலே விழுவதனாலே மண்மனை வாகன யோகங்களில் சில ரிப்பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் அப்புறம் சரி பண்ணி விடுவீர்கள். பயணங்கள் போது வேகம் இல்லாமல் செல்வது நல்லது. வேகம் விவேகம் இல்லை என்பதை மனதில் கொண்டு வருகிறதால் நல்லதாக நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகாமல் நீங்கள் தள்ளி நின்றுக்கிறது நல்லது. அடுத்த விஷயத்தில் நீங்கள் போய் ஜாமீன் போடுறது, அவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் தலை நிற்கிறது, இதெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா நீங்களே விருதுபட்டு சனை விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வக்கரம் நமக்கு கிளியராக எடுத்து காட்டுறது. இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல சுபமான வாழ்க்கை அமையட்டும். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.